ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. முகிலுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஸ்கூல் ஃபஸ்ட் டேக்கு முந்தின நாள் நைட் எடுத்த வீடியோ தான் இது. சுத்தமாக வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தீர்ந்து போயிருந்தது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தேவைப்படும். எப்படியும் ஃப்ரூட்ஸு ரெண்டாவது எடுத்துகிட்டு போவான். சரின்னு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மீல் ப்ரெப் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு அதை உங்களோட ஷேர் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். திங்கக்கிழமை அதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறையா யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் திங்கக்கிழமை தான் இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே இஷ்டமே இல்லை. 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. நிறைய பேர் போஸ்ட் பார்த்துருந்துருப்பீங்க, இன்னும் ஒரு சிலருக்கு போஸ்ட் பார்க்க தெரியறதில்ல, என்னாச்சுன்னு கூட கேட்டிருந்தீங்க. எங்கள் அம்மிச்சி தவறிட்டாங்க, அம்மாவோட அம்மா. அந்த நியூஸ் எனக்கு திங்கக்கிழமை மதியம் வந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. 2 நாளுமே அதே மைண்ட் செட்டில் தாங்க இருந்தேன். ஆனால் 2வது நாள் நைட்டு முகில் என்கிட்ட அம்மா நாளைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு, நீங்கள் என்னை ரெடி பண்ணி விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்கவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் சரி, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது, எப்பவும் போல் எல்லா வருஷமும் அவனை எப்படி ரெடி பண்ணி அனுப்புவோமோ அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் கொஞ்சம் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு மட்டும் இல்லை, பசங்க 2 பேருக்குமே என்னென்னா, அவங்க முன்னாடி நான் அழுததெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ரொம்ப இந்த மாதிரி உடஞ்சி போய் கத்தி அப்படி அழுகிறது அப்படிங்கிறது பசங்க முன்னாடி யாருமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? விஷயம் கேள்விப்பட்ட உடனே எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், யார் முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறக்கு அந்த நிமிஷத்துக்கு எனக்கு தோணலை. அழுகவும் அதை முகில் எழில் 2 பேருமே பார்த்துட்டாங்க. பசங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. அது நான் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு என்னாலேயுமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ண முடியலை. கொஞ்சம் அந்த உடஞ்சி போய் நம்ம கத்தி அழுகிறதெல்லாம் எப்பயாவது தான் நடக்கும். அது முகில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அம்மாவுக்கு என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டான். அதிலிருந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க என்னை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியாக இருந்தது. முகில் ரொம்ப கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இதுதான் விஷயம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா அவனுக்கு பொறுமையாக சொல்லிட்டாரு. அதனால நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களுக்கு நம்ம செய்கிற அந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதே நம்ம அமைதியாக அவங்கள பற்றி நினைக்கிறது மட்டும்தான். அதனால் அம்மாவை நீ 2-3 நாளைக்கு தொந்தரவு பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நீ அப்பாட்ட கேளு, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல். ஆனால் அவன் அதை எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், அம்மா நம்மக்கிட்ட நீ பேச மாட்டாங்க அப்படின்ட்டு என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறது, பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தயங்கி பேசுகிறது, அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நமக்கு டைம் கொடுப்பாங்க. அவங்க கிளாஸ் ரூம் எல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் நம்ம அங்கே ஆர்டர் போட்டு விட்டுருப்போம், இல்லைனா வீட்டிலேருந்து நம்மளே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அது கரெக்டாக அந்த அன்னைக்கு தான், திங்கக்கிழமை தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க பார்த்துட்டு போக சொல்லி. ஆனால் அன்னைக்கு போகிற சிச்சுவேஷனில் இல்லை. என்ன இந்த மாதிரி விட்டுட்டு அவர் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுல அவருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த வாரம் முழுக்கவே நமக்கு டைம் இருந்தால் போய் பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட் வீக் மட்டும் நம்மளை எப்போ வேணாலும் அலோவ் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறனால நாங்களும் சரின்னு விட்டுட்டோம். ஆனால் முகிலுக்கு என்ன தோணிருச்சுன்னா, அம்மா அப்பா இந்த வருஷம் நம்மளோட கிளாஸ் ரூம் எல்லாம் பார்க்க போகிறதில்ல, அவங்க அப்பா வேறு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க அப்பா எழிலோட தூங்குவார், நான் தான் முகிலோட தூங்குவேன் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால. ஏன்னா நாங்கள் காலையில் நேரமே எந்திரிச்சு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா எழில் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா நாங்கள் சின்னதாக சத்தம் போட்டு எந்திரிச்சா கூட அவரும் கூடவே எந்திரிச்சுக்குவார். ஸோ அவங்க அப்பா தான் அவனை தூங்க வைப்பார். ஸ்கூல் டேஸில் நான் தான் முகிலோட இருப்பேன். முகிலுக்கு என்ன தோணிருச்சு இப்போது, அப்போ அம்மா கூடயும் நம்ம தூங்க முடியாது, அப்பாவும் எழிலோட தூங்கிக்குவார் போல், நம்ம தான் காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு என்கிட்ட தயங்கி முந்தின நாள் நாளைக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுங்கம்மா, எனக்கு அந்த லஞ்ச் பாக்ஸும் பேகும் மட்டும் எனக்கு கவுண்டர் டாப்பில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நான் ப்ரெட் இருக்குல்லம்மா அது பனானா மேஷ் பண்ணி நான் ப்ரெட்டை ஸ்டஃப் பண்ணி நான் பேக் பண்ணிக்கிறேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கிறேன், நானே பண்ணிக்கிறேங்கம்மான்னு அவன் சொல்லி முடிக்கிறக்குள்ளே எனக்கு
மறுபடியும் அவன் பேச பேச எனக்கு அழுக அடக்க முடியாமல் தான் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, உனக்கு யார் சொன்னால் அம்மா எந்திரிச்சு உனக்கு கிளப்பி விட மாட்டேன் அப்படின்னு, அம்மா எப்பவும் போல் என்ன பண்ணுவேனோ அதே மாதிரி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் பேசாமல் படுத்து தூங்கு, காலையில் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு கடகடன்னு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் ஒரு 6:50 அப்படிங்கிறப்ப வீட்டிலேருந்து கிளம்புனாதான் அங்கே போய் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு டைம் நமக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் காலையிலேயே. அதுக்குள்ளே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்சையும் நான் பேக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப முந்தின நாள் ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சு வச்சா தான் காலையில் கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு எது எங்கே வைக்கணுமோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த சைன் போர்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லா வருஷமும் ஃபஸ்ட்டு டே அவன் கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சரி, இந்த வருஷம் மட்டும் ஏன் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டு தான் போய் தூங்கினேன். காலிஃப்ளவர் இருந்தது. அதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போதைக்கு எனக்கு தோணவே இல்லை. எந்த ரெசிபியுமே மைண்டுக்கு வரவும் இல்லை. ஆனாலும் அந்த காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு, ஏதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இப்படி போட்டு பெரட்டி மட்டும் வச்சுருவோம். காலையில் எந்திரிச்சு அப்போதைக்கு என்ன முடியுமோ செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். இந்த 2 ரெசிபியுமே நான் ஷார்ட்ஸுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. அது சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி இருக்குங்க. ஆனால் அது எப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏதாவது பொருளை வதக்கி அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தேங்காய் பூவெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். எங்களுக்கு இங்கே வந்து மோஸ்ட்டாக ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் தேங்காய் பூவை. அதை வெளியில் எடுத்து அதை பண்ணி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலேயே சிம்பிளாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் எனக்கு அப்போ டக்குன்னு ஞாபகம் வந்து இந்த மாதிரி செஞ்சேன். கண்டிப்பாகவே நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். எப்படியோ அன்றைக்கி சமாளித்து கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டேன் அவனை. ஒரு 5:50 அப்படிங்கும்போது அவனை போய் எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா அப்போ எந்திரிச்சாதான் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியாகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளவு சீக்கிரத்தில் போய் எழுப்பி விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு 5 மினிட்ஸுங்கம்மா அப்படின்னு கேட்டான்னா, அடடா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே அப்படின்னு தோணும். ஆனால் லேட் ஆயிரும். இப்போவே பாருங்கள், நான் 5:50க்கு எழுப்பி விட்டுட்டு வர்றேன் இல்லைங்களா, எத்தனை மணிக்கு வெளியில் வர்றான்னு பாருங்கள் ரெடி ஆகிட்டு. அப்படி வந்துமே கரெக்டாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். இதில் நான் 6:15 6:30க்கெல்லாம் போய் எழுப்பி விட்டேன்னா சாப்பிடவே மாட்டான். எனக்கு சாப்பிட்றதுக்கே தோணலைங்கம்மா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் ஸ்கூலுக்கு. அதுக்காகவே போய் இந்த டைமுக்கு எழுப்பிட வேண்டியதாக இருக்குது. அது பின்னாடி அந்த டிஜிட்டல் கிளாக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டைம் கரெக்டாக இல்லை. அது எழில்குட்டி வந்து இங்கே விளையாடும் போது ஏதோ அமுத்தி விட்டுருப்பான் போல், அது மாறிடுச்சு. அதனால் நான் எழுப்பி விடவும், என்னம்மா நைட் எழுப்பி விடுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அது ஒர்க் ஆக மாட்டேங்குது குட்டி, ஆனால் டைம் வந்து 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு. 8:30 மணி அப்படிங்கும்போதே நைட்டு முடிஞ்ச வரைக்கும் தூங்க வச்சுருவோம். வந்து தூங்கிக்குவான். அப்படி தூங்கினாதான் காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விடும்போது அந்த டயர்ட்னஸ் அவங்களுக்கு இருக்காது. இன்றைக்கி நானும் ஸ்கூலுக்கு கூட போகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அவசரமாக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக போடுறேன் பார்த்தீங்களா, அப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்துட்டு ரெகுலராகவே போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்துருப்பீங்க ஒரு சிலர். இந்த மாதிரி இந்த மார்னிங் ஹவர்ஸ் ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம தனியாக வீடியோலாம் எடுக்காமல் செய்யும் போதே நமக்கு பரபரப்பாக ஓடும் பாருங்கள். ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யணும் அப்படிங்கிறப்ப இன்னும் நான் சீக்கிரமாக எந்திரிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 9 மணிக்கு ஸ்கூல் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். கடைசிக்கு ஒரு 8 மணிக்காவது ஸ்கூல் தரங்களேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது முகிலுக்கு ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா 9 தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த 7 அப்படிங்கிற டைம். அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு. அதில் என்னென்னா, எந்திரிச்சு எழுப்பி நம்ம பேக் பண்ணி கூட அனுப்பிடலாம். அந்த 6:30 மணிக்கு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறது இருக்குது பாருங்கள், எப்பா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அதுவுமே அவங்க ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு பழகிடுது, நமக்கும் அப்படியே பழகிடுது, வேறு வழி இல்லை. சார் பாருங்கள் எத்தனை மணிக்கு வர்றாரு அப்படின்னு ரெஸ்ட் ரூமெல்லாம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார். வந்து இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், அம்மா வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு.
ஸ்கூலுக்கு இங்கே நட்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணி கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு இங்கே நட் அலர்ஜி இருக்கும். அதனால ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு. ஒரு சில ஸ்கூல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற குழந்தைங்க அவங்க மட்டும்தான் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கிளாஸில் யாருக்குமே அந்த மாதிரி அலர்ஜி இல்லைன்னா நம்ம அவங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டு செக் பண்ணிவிட்டு கொடுத்து விடலாம். ஒரே ஒரு வருஷம் மட்டும் இங்கே அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த கிளாஸில் யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, நீங்கள் கொடுத்து விடுறேன்னா கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க. அதனால் எதாக இருந்தாலும் அவங்க மிஸ்ஸை நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சில சமயம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10-15 நாள் போகட்டும், இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, யார் யார் எப்படி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன், குழந்தைங்கிட்ட கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் செக் பண்ணிவிட்டு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க மிஸ்ஸே சொல்லுவாங்க. அதனால் எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுட்டு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இங்கே கேட்டிருந்தீங்க ஸ்நாக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நட்ஸ் கொடுத்து விடலாமா அப்படின்னு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு வழியாக பேக் பண்ணி அவனை கிளப்பி ஃபோட்டோஸ் எல்லாம் அவனை வச்சு கொஞ்சம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டோம். இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரீசெண்டாக நான் போஸ்ட் போட்டதுக்கப்புறமா. லாஸ்ட் வீக் ஒரு லாங் வீடியோவில் கூட ஒரே ஒரு சின்ன கிளிப்பிங்கில் அவங்க வருவாங்க, அது பார்த்துட்டு கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, போன வாரம் வீடியோவில் கூட நீங்கள் அவங்கள காமிச்சிருந்தீங்க, நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் கூட நீங்கள் அவங்கள அப்பப்போ காமிச்சிருக்கீங்க, அதெல்லாமே நான் போய் பார்த்தேங்க்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடுமலை தான் அவங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, உடுமலை பஸ் ஸ்டாண்டில் அங்கே தான் வந்து கட் அவுட் வச்சுருந்துருக்காங்க. அதில் மாமாவோட பேர் அதில் போட்டிருக்கோம். மாமாவையுமே நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதை பார்த்துட்டு கூட எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இமீடியட்டாக நான் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க அதை பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணதும் இல்லாமல், அந்த கட் அவுட் ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு அனுப்புனா அது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான்க்கா நான் அதை அனுப்பலை, ஆனால் நான் வந்து கட் அவுட் பார்த்தேன் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கட் அவுட்டில் இருக்க ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணி நான் க்ராப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஃபோட்டோ இல்லை, அவசரமாக ஃபோட்டோ வேணும், சாமி கும்பிடுவாங்க உடனே, வச்சு சாமி கும்பிட்டு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. தம்பி மேரேஜ் தான் ரீசெண்டாக நடந்துச்சு அப்படிங்கிறனால அந்த ஆல்பம் எப்படி என்கிட்ட இருக்கும், ஏன்னா நான் வீடியோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஷேர்டு ட்ரைவில் இருந்த அவனோட ஆல்பத்தை அவன் அன்ஷேர் பண்ணிட்டான். அது எனக்கு தெரியலை, வீடியோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வீடியோவில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அது தெளிவாக இருக்காது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான், சரி நம்ம கல்யாணத்தில் இருக்கோம்ல, உடனே வேணுங்கிறாங்க, அங்கே அவசரம் புரியாமல் நமக்கு லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் மேரேஜ்லேருந்து எடுத்ததை தான் அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. முகில், ஸ்கூலில் எல்லார்கிட்டையும் கைண்டாக பேசணும், ஓகே? எல்லார்கிட்டையும் கைண்டாக தான் நடந்துக்கணும், யாரையும் தள்ளி விடக்கூடாது. நீ கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும் வரணும், பார்த்து கேர்ஃபுல்லாக போ, கேர்ஃபுல்லாக வா. ஸ்டெப்ஸ்ல வந்து நான் கேர்ஃபுல்லா போணும். ஆமா, குறிப்பா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது பார்த்து போணும். ரேலிங், they're saying to hold the railing. ரேலிங் ஹோல்ட் பண்ணி போணும். ரெயிலிங் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் போகணும் வரணும். இன்னொன்று, மிஸ் உங்ககிட்ட பேசும்போது அவங்கள நல்லா லிசன் பண்ணணும் குட்டி. யாராக இருந்தாலும் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்சர் பண்ணணும், புரியுதா? எங்கேயோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க பேசும்போது அவங்கள தான் பார்க்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நல்லா கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நீ ஆன்சர் பண்ணணும், சரியா? அவங்க இங்கே பாரு, அவங்க பேசி முடிக்கிற அம்மா பாரு, அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீ பேசணும். குறுக்க பேசக்கூடாது. காட் இட்னு எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துடாத. ஸ்கூலுக்குள்ள போனா 8 ஹவர்ஸ்க்கு வெளியே வரவே மாட்டேன். என்னடா அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன்லாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே போன வருஷம் அவங்க மிஸ்ஸு ஃபீட்பேக்காக கொடுத்தது. கொஞ்சம் லிசன் பண்ண மாட்டேன்றான், நான் பேசும்போது எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான், பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதே இல்லை, அதுக்குள்ளே அவனுக்கு வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்லாம் சொன்னதுனால இந்த வருஷம் அதெல்லாம் சொல்லி அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்லேயும் சொன்னேன். ஆனால் திரும்ப சொல்லணும் இல்லைங்களா, அது வேறு இந்த தடவை வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் அவன் கிளாஸுக்கு. பசங்க சும்மா போகும்போதே எங்கேயாவது விழுந்துட்டு வருவாங்க. அதனால தான் இந்த வருஷம் கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் சப்ளைஸ்லாம் நாங்கள் ஆர்டர் போட்டு விட்டது ஸ்கூலுக்கே வந்துருச்சு. அப்புறம் அவங்க மிஸ்ஸு கொடுக்கவும் அதெல்லாம் கொடுத்துட்டு அவனை உட்கார வச்சுட்டு அவங்க மிஸ்ஸும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்களோட, அதெல்லாம் எடுத்துட்டு
கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணியே நான் பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக என்னால் பேச முடிஞ்சுது. எழில் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நம்ம என்ன பேசுகிறோம், என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒன்றுமே தெரியாது இல்லையா. அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தான். முகில் இருந்தான்னா கொஞ்சம் கவனிப்பான் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. அதனால் அவனை ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஏன்னா அந்த 2 நாள் ஃபுல்லாக அவங்க அழுதுகிட்டே இருந்தது, சரியாக சாப்பிடாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக கை வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அமிச்சி வந்து அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே ஒரு பக்கமாக சாய்ச்சி வச்சு பிடிச்சிருந்தாங்களா, இல்லை முந்தின நாள் நைட்டு போனவங்க வந்துட்டு கையை ஒரு பக்கமாகவே வச்சுட்டாங்களா என்னன்னெலாம் தெரியலை. அது அந்த கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்னன்ட்டு இருக்காங்க, ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொல்லவுமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஷோல்டர் பெயின்னாவே பயம் வந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அப்புறம் டாக்டருக்கு கேட்டதுக்கப்புறமா தான் எந்த ஷோல்டர் வலிக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, ஒரு பக்கமாகவே கையை சாய்ச்சி வச்சுருந்துருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அது பெயின் கில்லர் கொடுத்து சரியாக ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம காதில் இங்கே உட்காந்துட்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. ஏன்னா எனக்கு வந்து அன்டைமில் கால் வந்துச்சு அப்படின்னாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த நியூஸ் கரெக்டாக எப்போ வருது, திங்கக்கிழமை மதியம் நான் சமைச்சு முடிச்சிட்டேன். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். திங்கக்கிழமை அம்மா கோயம்புத்தூரில் என் தம்பி கூட தான் இருந்திருக்காங்க. அம்மா கிட்ட பேசினேன், நவி கிட்ட பேசினேன். என் தம்பிக்கிட்ட பேச முடியல. ஏன்னா அவனுக்கு நைட் ஷிஃப்ட் வந்து அதிகமாக இருக்கும். சில சமயம் நூன் ஷிஃப்ட் வைப்பாங்க. சரி, நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது அப்போ தான் உட்காந்து கால் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன். ஆனால் அம்மா நவியெல்லாம் தூங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், கொஞ்சம் மிட் நைட்டில் எனக்கு கால் பண்ணுறது உண்டு. தூக்கம் வர மாதிரி இருக்குக்கா, கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஏதாவது நீ பேசு, நான் அப்படியே வந்துட்டு அந்த தூக்கம் மாறிக்கும், நான் மறுபடியும் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே இந்தியாவில் மிட் நைட் இருக்கும்போது எனக்கு இங்கே மதியம் தான் இல்லைங்களா, அப்போ அந்த டைமுக்கு கூப்பிடுவான். என் தம்பி கூப்பிட்டா மட்டும்தான் நான் எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த ஃபோனை போய் எடுப்பேன். ஏன்னா அவன் வந்து என்கிட்ட பேசுகிற கூப்பிடுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறனால. இதுவே மற்றவங்க நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது இந்தியாவிலேருந்து அப்படின்னாவே ஒரு மாதிரி பதட்டமாயிரும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அப்படி, எல்லாருக்குமே தான். இந்தியாவில் இருந்தாலுமே அந்த மிட் நைட்டில் கால் வருது அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும், என்னடா யாருக்கு என்ன அப்படின்னு. அன்னைக்கு அப்படி தான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எழில் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கான். முகில் சாப்பிட்டு முடிச்சிட்டான். நான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளேட் எடுத்துகிட்டு போய் ஹாட் பேக் திறக்கிறேன், கால் வருது. திரும்பி பார்த்தா என் தம்பி தான் கூப்பிடுறான். சரி அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக போய் அந்த ஃபோன் எடுத்து, சொல்லுடா, அம்மாக்கிட்டேயும் நவிக்கிட்டேயும் அப்போ தான் பேசினேன், நீ வேலையாக இருக்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் மட்டும்தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அந்த பக்கம் இருந்து சத்தமே இல்லை. அக்கா அக்கான்னு சொல்கிறானே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரு நிமிஷம் அந்த விஷயம் என்னன்னு தெரியறதுக்குள்ள உடம்பே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. எந்த விஷயத்த சொல்ல போகிறானோ, யாருக்கு என்ன அப்படின்னு என்னால் யோசிக்கவே முடியல. நான் இப்படி என்னடா என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறதுலையே என் வீட்டுக்காரருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதுவும் கோபி அழறான்னு சொல்கிறான்னா என்னமோ இருக்குது அப்படின்னு அப்போவே போய் கையை கழுவிட்டு வந்து என்னை பிடிச்சவர் தான். அவர் வந்து என்னை பிடிக்கவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவருக்கும் வந்துட்டு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு, கெஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு. நாங்கள் வந்து எங்கள் அம்ச்சியை வந்து ஆத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆத்தா ஆத்தாக்கா ஆத்தா இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் ஃபோனை கீழே போட்டது தாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல இப்போ வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்தோ இல்லை வந்து படுத்த படுக்கையில் இருந்தோ அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இறக்கறக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அங்கே எங்கள் மாமா இருக்காங்க இல்லையா, தாய் மாமா வீட்டில் தான் எங்கள் அம்ச்சி இருக்காங்க. அவங்களோட அதாவது எங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, தாய் மாமா ஒய்ஃபு, அவங்க சிஸ்டரோட மாமனார் வந்து தவறிட்டாங்கன்னு எல்லாரும் கண்டலன்ஸ்க்கு போயிருக்காங்க. அவர் படுத்த படுக்கையாக இருந்திருக்காரு ஒரு 10 நாளாக, முடியாமல் தான் அவர் தவறி இருக்காரு. அந்த கண்டலன்ஸ்க்கு எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவும் போயிருக்காரு கண்டலன்ஸ்க்கு. போயிட்டு எங்கள் அப்பச்சியோட அந்த வண்டி எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு எங்கள் அப்பா. கொண்டு வந்து வண்டியை திரும்ப அதே இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் அம்ச்சியை போய் மேலே பார்க்கவே இல்லை. எங்கள் அம்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, இவர் மட்டும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, பாரு இங்கே வரைக்கும் வந்திருக்காரு, இந்த தடவை என்னை வந்துட்டு பார்க்காமையே போயிட்டாரு அப்படிங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா அவர் கண்டலன்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு, போயிட்டு குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே போய் பஸ் ஏறி இருப்பார் பழனிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இல்லை என்னை கூப்பிட்டு மேலே மாடி வீடு தான் இல்லைங்களா, கீழே வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது, மேலே தான் இருக்காங்க மாமா வீடு. என்னை கூப்பிட்டுருந்தா கூட நான் மேலேருந்து எட்டி பார்த்துருப்பேன்ல, அவர் அது கூட சொல்லாமல் போயிட்டா இருப்பார், வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செல்லமாக பேசிட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. என் மாமா பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அம்ச்சி, அதாவது எங்கள் அத்தையோட அம்மா, அவங்களும் அங்கே இருந்திருக்காங்க அன்றைக்கி. அவங்க சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ எங்கே போகிற, இங்கே வா கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்ச்சியும் என் மாமா பொண்ணுங்க அம்ச்சி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிச்சுட்டு அப்புறம் அவங்களாவே சொல்லியிருக்காங்க, சரி எனக்கு நீ தூக்கம் வருது, நீயும் போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தான் எந்திரிச்சு நல்லபடியாக தான் போய் படுத்து தூங்கியிருக்காங்க. திடீர்னு ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டிருக்காங்க. அவங்களா தான் எந்திரிச்சு வந்து வெளியில் டைனிங் சேரில் உட்காந்து எங்கள் அத்தை பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க 2 தடவை. அத்தை என்னென்னு ஓடி வந்து பார்க்கும்போது எனக்கு மூச்சு விட முடியல, கஷ்டமாக இருக்குன்னு ஜாடை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவசரமாக நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு அவங்கள தூக்கி என் மாமா பொண்ணு ஒரு பக்கம் எங்கள் அத்தை ஒரு பக்கம்னு ஷோல்டரை தாங்கி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொன்னப்போ அமைதியாக இருந்தவங்க டைனிங்லேருந்து இந்த ஹால் அந்த பூஜை ரூம்லேருந்து தாண்டி ஹால் தாண்டணும். அது தாண்டுற வரைக்கும் அமைதியாக இருந்திருக்காங்க. அது தாண்டும் போது சொல்லியிருக்காங்க, என்னை வேண்டாம், என்னை நீங்கள் விட்டுருங்க நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து அதை கேட்டுட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? மூச்சு விடுறது கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்கள நம்ம எப்படி வீட்டில் உட்கார வைக்க முடியும்? அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு தான் தோணும். எவ்வளோ அவசரப்படுத்தி கூட்டிகிட்டு போக முடியுமோ அப்படி பண்ணாலும் ப்ளவுஸு அன்னைக்குன்னு பார்த்து போடாமல் தான் தூங்கியிருக்காங்க. அதை வந்துட்டு நோட் பண்ணி எனக்கு போய் அதை எடுத்துகிட்டு வான்னு ஜாடை பண்ணியிருக்காங்க. அத்தை இருந்துட்டு அதெல்லாம் இப்போ பார்க்குற நேரமா, அதனால என்ன நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னா, இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களே அதை போட்டுக்கிட்டு கடைசியாக எனக்கு பாத்ரூம் வருது, எனக்கு போகணும் போல் இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போங்க பாத்ரூமுக்கு அப்படின்னா, உங்களால் சுத்தமாக முடியல, போக வேண்டாம், இங்கேயே போயிருங்க, நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கேட்காம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி என்னை பாத்ரூம் கூட்டிகிட்டு போன்னு சொல்லி போயிட்டு க்ளீன் பண்ணி விடுறதுக்கு இவங்க போனதுக்கு கூட முடியவே முடியாதுன்னு ஜாடை பண்ணி எனக்கு அதை கொண்டு வந்து கூட நானே க்ளீன் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு காரில் கீழே வந்து ஏற்றும் போது இனி ஆகாது போல இருக்குது, என்னை இங்கேயே விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்க கடைசியாக பேசினது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு கூட இல்லைங்க, பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. கோயம்புத்தூர் போயே ஆகணும், சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் ஆம்புலன்ஸில் வச்சு ரெடி பண்ணி தான் எல்லாம் செட்டப்போட தான் கிளம்புனது. ஆனால் அவங்க தவறிட்டாங்க அப்போவே. 3 பேத்தி 1 பேரன், அதில் நான் பேத்தி. அதனால் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எல்லா பேத்திக மேலேயும் அவங்க பாசம் பிரியமாக தான் இருந்தாங்கன்னாலும் அந்த பேத்திங்கிறப்போ நமக்கு அந்த பாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அது திரும்ப வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக கூட பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படிங்கிறது தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே இருந்து மொத்தமாக அழுது முடிச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அங்கே அம்மாவுக்கும் நம்ம ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப இன்னும் அது கஷ்டமாக தான் இருக்குது. பசங்களுக்காக சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அது வந்து போய்கிட்டே தாங்க இருக்குது. யார்கிட்டையாவது கொட்டி தீத்துற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். முகில் எழில்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இஷ்டம். கொல்லுப்பாட்டி ஆயிட்டாங்க இல்லைங்களா, அந்த சந்தோஷம் வேறு அவங்களுக்கு. இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி போகிறதுக்கு, நல்லபடியாக போயிருக்காங்கன்னு நினச்சி நீ உன்னையே சமாதானப்படுத்திக்கோ, பசங்க முன்னாடி அழாத, பொக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னு மாற்றி எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் அப்போதைக்கு அதை ஏற்றுக்க தோணுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியறதில்ல. இப்போவுமே வீடியோவில் வந்து கொஞ்சம் வந்துட்டு இமோஷனல் ஆகிட்டேன், சாரி. ஆனால் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ண அந்த நல்ல மெமரிஸ் என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். என்றைக்குமே இனிமேல் நான் எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு நான் வேண்டுறேன் அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு என் ஞாபகத்துக்கு வருவாங்க. எமோஷனல் ஆகாமல் பேசணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலைங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸை கடத்துறீங்களே அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. எனக்கு தோன்றதை நான் பேசிட்டேன். ஓன் ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே உடனே என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அத்தனை மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னாலும் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்ச்சி இவங்க தான். நம்ம அடுத்த விலாகில் பார்க்கலாங்களா? பாய்.